பணம் இல்லாம நம்மளால வாழ முடியுமா? நம்ம உழைக்கிறோம், ஆனாலும் ஏன் பணம் போதுமானதா இல்ல? என்னதான் கை நிறைய சம்பாதிச்சாலும் மாச கடைசியில பணம் இல்லாம போயிடும். பணம் சம்பாதிப்பது ஒரு கலை அப்படின்னா அதை கையாளுவது ஒரு அறிவியல். நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான கருவி பணம். இதை யாராவது மறுக்க முடியுமா? ஒரு சில விஷயங்களுக்கு பணம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா பணம் இல்லைன்னா முக்கியமான எந்த விஷயமுமே நம்ம லைஃப்ல இருக்காது. பணத்துக்குன்னு முக்கியமான 10 விதிகள் இருக்குது. அது என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருக்கிறாரு. நல்ல உழைக்கும் தன்மை கொண்டவர். ஆனாலும் அவரது வாழ்க்கையில பண நெருக்கடி இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அவர் சம்பாதிச்ச பணத்தை சரியா கையாள தெரியாம ஆடம்பர வாழ்க்கையில செலவழிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பண்டிகரை சந்திக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அவர்கிட்ட கேக்குறாரு, ஐயா, நான் 12 மணி நேரம் வேலை பாக்குறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு பணம் பத்த மாட்டேங்குது, ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு பண்டிதர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, பணத்தை உழைச்சா மட்டும் சம்பாதிக்க முடியாது, அதை புரிஞ்சு நடக்க தெரிஞ்சா மட்டும்தான் அது உங்களை பணக்காரரா மாற்றும் அப்படின்னு சொல்லி பணத்தின் 10 முக்கிய விதிகளையும் சொல்றாரு. முதல் விதி, நீ சம்பாதிக்காத வரை பணம் உனக்கு சொந்தமில்லை. மற்றவர்களிடமிருந்து வாங்கிய பணம், கடன், உதவி அல்லது நன்கொடை இவை அனைத்தும் தற்காலிகம் தான். உண்மையான பணம் அல்லது சொத்து என்பது நீ உன் உழைப்பால் சம்பாதிப்பது மட்டுமே. அப்பொழுதுதான் அதன் மதிப்பையும் பயனையும் நீ அடைய முடியும் என்று சொன்னார். இரண்டாவது விதி, சிறிய அளவில் சேமிக்க பழகு. பெரிய தொகையை சேமிக்கணும்னு நினைச்சா அது முடியவே முடியாது. தினசரி சின்ன சின்ன அளவுல சேமிக்க ஆரம்பிச்சா காலப்போக்கில் அது பெரிய அளவா மாறும். இது அவசர தேவைகளின் பாதுகாப்பு, எதிர்காலத்தின் நம்பிக்கையும் தரும் என்று கூறினார். மூன்றாவது விதி, உனது செலவுகளை உன் வருமானத்தை விட குறைவாக வைத்திரு. பிசினஸ் பண்ணாலும் சரி, மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, எதுவா இருந்தாலும் வருமானத்தை விட அதிகமா செலவழித்தா கடன், மன அழுத்தம், அப்புறம் நெருக்கடி தொடரும். செலவுகளை கட்டுப்படுத்தி ஒரு பகுதியை சேமிப்பது நிதிச்சுமையை போக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான்காவது விதி, செயல்திறன் கொண்ட வருவாய் மூலங்களை உருவாக்கு. ஒரே வேலை ஒரே வருமானம் போதாது. சோ பாசிவ் இன்கம் உருவாக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்ட் டைம் ஜாப், வாடகை வருமானங்கள், அப்புறம் இணையதள தொழில்கள் போன்ற கூடுதல் வருமானம் தரும் ஏதாவது வேலைகளை செய்யலாம். இது நிதி பாதுகாப்புக்கு முக்கியம். ஐந்தாவது விதி, பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். பணத்தை சேமித்து முதலீடு செய்யும் போது அது உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட பணம் வரும். இதுதான் நிதி சுதந்திரம். இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, பிசினஸ் போன்றவற்றில் அறிவோடு முதலீடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆறாவது, முடிவுகளை உணர்வால் அல்ல தகவலால் எடு. பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை சந்தோஷம், கோபம், பயம் போன்ற உணர்ச்சிகளால் எடுக்கவே கூடாது. நல்ல தகவல்கள், விவாதிப்பு, ஆலோசனை, திட்டமிடல் போன்றவற்றின் அடிப்படையில் தான் முடிவுகள் இருக்க வேண்டும். ஏழாவது விதி, கடனில் வீழாதே, அது சோர்வை கொண்டு வரும். அதிக வட்டி கட்டும் கடன்கள் நம்மை சிக்கலில் விளைவிக்கும். கடன் வேண்டிய இடத்தில் மட்டும் கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும். முடிந்தவரை கடனை தவிர்ப்பது நல்லது. எட்டாவது விதி, பணத்தை சாதனை உருவாக்க பயன்படுத்து, ஆடம்பரத்திற்கு அல்ல. அதாவது பணத்தை பயன்படுத்தும் நோக்கம் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். ஆடம்பர பொருட்கள், மற்றவர்களின் பாராட்டுக்காக செலவு செய்வது தேவையில்லாதது. நீங்க விரும்பும் இலக்கு வீடு, கல்வி, அப்புறம் பயணம் போன்றவையாக இருப்பது சிறந்த சாதனையை தரும். ஒன்பதாவது விதி, பணம் ஒரு கருவி மட்டுமே, வாழ்க்கையின் இலக்கு அல்ல. பணமில்லா வாழ்க்கை நெடுங்கடல் போன்றது. ஆனால் பணம் மட்டும் போதும் என சொல்வது தவறு. பணத்தால் ஆரோக்கியம், உறவுகள், நேர்மை வாங்க முடியாது. வாழ்க்கையை பொருளாதார ரீதியாக கட்டமைக்க பணம் ஒரு கருவி மட்டுமே. லாஸ்ட் ஒன், 10வது விதி, தெரிந்து கொள், பகிர்ந்து கொள். நிதி கல்வி என்பது பள்ளியில் போதிக்கப்படாத ஒரு முக்கியமான அறிவு. நீங்கள் கற்றுக்கொண்டதை உங்கள் குடும்பத்திலும் நண்பர்களிடம் பகிர்ந்தால் அவர்கள் வாழ்க்கை மேம்படும். பினான்சியல் எஜுகேஷன்ஸ் மற்றவர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் உதவும், சமுதாயத்தின் வளர்ச்சியையும் பெருக்கும் என்று பணத்தின் விதிகள் பற்றி பண்டிதர் கூறி முடித்தார். இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னதான் பணம் சம்பாதிக்க தெரிஞ்சாலும் அதை பக்குவமா பயன்படுத்த தெரியணும். உழைப்பால் ஒரு ஊதியமே சிறந்தது. சேமிப்பதற்கு பழக வேண்டும். வருமானத்தை விட குறைவாக செலவுகளை வைத்திருக்கணும். நம்முடைய முதல் செலவை சேமிப்பா இருக்கணும். அப்படியே எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸ் ரெடி பண்ணணும். பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கணும். தேவையில்லாத கடன்களை வாங்கக்கூடாது. இந்த 10 விதிகள் நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது போல மேலும் பல தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.